சூரிய தேவன் என்பவர் நம் புராணங்களில் ஆரோக்கியத்தை அளிப்பவராகவும் ஐஸ்வர்யத்தை அளிப்பவராகவும் கருதப்படுகிறார். சூரிய தேவன் தினமும் உதயம் ஆகும் பொழுது எல்லா பிராணிகளின் பிராணன்களையும் தன்னுடன் கொண்டு வருகிறார். அவ்விதமே அஸ்தமிக்கும் பொழுது எல்லோர் பிராணன்களையும் எடுத்துச் செல்கிறார். நம் பிரபஞ்சத்தில் எத்தனையோ மண்டலங்கள் இருந்தாலும் கண் எதிரில் தெரிவது சூரிய மண்டலம். அந்த சூரிய மண்டலத்தின் நடுவே சிவந்த உருவத்துடன் காந்தியால் உலகம் முழுவதையும் பிரகாசப்படுத்தி கொண்டு காலையில் ரிக் வேதத்தினாலும் பகலில் யஜுர்வேதத்தினாலும் மாலையில் சாம வேதத்தினாலும் இவ்வாறு எப்பொழுதுமே வேத கோஷங்களினால் கொண்டாடப்படுகின்றவரும் தன்னுடைய உதயத்தினால் பிராணிகளின் பயத்தை போக்கி அபயத்தை அளிப்பவரும் ஐஸ்வர்யத்தை அளிப்பவரும் சூரிய பகவான். இப்படிப்பட்ட சூரிய தேவரை வணங்கினால் நாம் சகல இன்னல்களிலிருந்தும் விடுபட்டு மேலான ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறலாம். இந்த ரகசியம் சூரிய புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. சூரியனை உபாசிப்பவர்கள் சூரிய சதகம் என்ற ஸ்துதியை தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது கூறி வணங்கி சகல நன்மையும் சூரியனை சூரிய சதகத்தினால் போற்றி சகல நன்மைகளையும் பெறுவர். ஆதித்ய ஹிருதயம் போல் சூரிய சதகம் என்பதும் முக்கியமான ஒரு வழிபாட்டு மந்திரம். இதில் முக்கியமாக ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரும் மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம். இதை தினமும் 4 முறையோ அல்லது 12 முறையோ அல்லது அதற்கு மேல் 54 முறை 108 முறை என்பது அவரவர் உபாசனையின் விருப்பத்திற்கேற்ப ஜபித்து வரலாம். இந்த மந்திரத்தை ஜபிப்பதனால் சகல பாவங்களும் நீங்கி தன வரவும் ஆரோக்கியமும் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. மந்திரம்: தாரா ராயோ தனாயாபதி சபதி கராலம்ப பூதாஹா பிரபாதே தத்வா லோகைக தீபாஸ்திரிதசபதி புரப்பிரஸ்திதௌ வீத்யஏவ நிர்வாணோத் யோகி யோகி பிரகம நிஜ தனுத்வாரி வேத்ராயமானாஹ த்ராயந்தாம் தீவ்ரபாணோஹோ திவசமுக சுகா ரஷ்மயஹா கல்மஷாத்வஹா. நரகத்திலிருந்து காப்பாற்றுபவையும் கஷ்டத்தில் ஐஸ்வர்யத்தை வாரி வழங்குபவையும் தத்துவத்தை விளக்குவதில் தீபம் போன்றும் மோட்சத்தை விரும்பி செல்பவர்களுக்கு மார்க்கம் போலும் உள்ள ஆதித்யனுடைய கிரணங்கள் நம் பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கட்டும். இந்த மந்திரத்தை தினமும் விடியற்காலையில் சூரிய உதயம் ஆகும் சமயத்தில் ஜபித்து வருவது நன்மையை கொடுக்கும். சூரிய நமஸ்காரம் செய்தும் இதை ஜபிக்கலாம். அது இன்றும் சூரிய நமஸ்காரத்துடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை ஜபித்து வந்தால் மேலும் பெரிய நன்மைகளை உடனடியாக அளிக்கும்.